இப்போ ரீசனிங்கில் வந்து பிளட் ரிலேஷன் இரத்த உறவுகள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசிக்காக கொஞ்சம் சொல்லிக் கொடுப்போம், கொஞ்சம் அட்வான்ஸான சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணுவோம், ஷார்ட்கட் ஐடியாஸ்லாம் கொடுக்குறேன். சரிங்களா? நீங்கள் வந்து அதர் யூடியூப் சேனல்ஸ் எக்ஸட்ரா நிறைய சோர்ஸஸ்லேயும் நீங்கள் வந்து இந்த பிளட் ரிலேஷன்ஸ் பார்த்துருந்தாலும், ஸோ இந்த ப்ரெசன்டேஷனை நீங்கள் முழுவதாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன் டைப் ஆஃப் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் சரியாக கேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் பிளட் ரிலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஆன்சர் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இல்லாட்டி நிறைய டைமிங் இழுக்கும், கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த ரீசனிங் பிளட் ரிலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸில் நீங்கள் வந்து செக்ரிகேட் பண்ணிக்கணுங்க. ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஷின்ஸ். டைரெக்டாகவே சிங்கிள் லைன் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ பேராகிராஃப் அப்படிங்கிறதே வந்து ஒரு மானிட்டர் ஃபுல்லாகவே ஒரே பேராகிராஃபாக வரும். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த பிளட் ரிலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டாக புரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்று வந்து சிங்கிள் டைரக்ட் கொஷின்ஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேராகிராஃப் கொடுத்து அதில் ஒரு 3 or 5 சம்ஸ் கேட்பாங்க. ஜென்ரலி இந்த பசில்ஸில் கேட்குறாங்க பார்த்தீங்களா, அது போல் தான் இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு தெரியும். ஸோ நமக்கு வந்து சிங்கிள் லைன் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சில பேர்த்துக்கு பேராகிராஃப் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா பேராகிராஃப் மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள். ஸோ இந்த பிளட் ரிலேஷன்ஸ்க்கு இன்னொரு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ட்ரீ அப்படி கூட சொல்லுவாங்க. இது ஜென்ரலி வந்து ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து ஃபேமிலி ட்ரீயை பற்றி அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்டை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பேசிக் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஓகே, பேசிக் கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ இந்த பேசிக் கான்செப்ட்டும் பார்த்திங்கன்னா என்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு பாருங்கள், அதான் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ என்னென்ன வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பிளட் ரிலேஷன்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டினாக எடுத்து பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ பேராகிராஃப் இருந்தாலும் ஒரு கொஸ்டினை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்ததுக்கப்புறம் என்ன திங்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினை ரிவர்ஸ் ஆர்டர் எடுக்கணுங்க. ரிவர்ஸ் ஆர்டர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதும் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிவர்ஸ் ஆர்டர் எடுத்துக்கணும். ஸோ ரிவர்ஸ் ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயக்ராம் வரைஞ்சிக்கணுங்க. டயக்ராம் வரையணும். ஸோ டயக்ராம் எப்படி வரையணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பாருங்க, கவனிங்க. இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டுக்கணும். புரியுதுங்களா? இதுதான் ட்ரீ டயக்ராம். ஸ்கொயரில் போட்டிருந்தால் அது மேலே குறிக்கும், சர்க்கிள் போட்டிருந்தால் ஃபீமேலை குறிக்கும். ஓகேங்களா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லலாம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாருங்கள். இப்போது எஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு பாக்ஸ் போடுறோன்னு வச்சுக்கோங்க. இது யாரை குறிக்கும் அப்படின்னா சன்னை குறிக்கும். ஓகேங்களா? இதே எஸ்ஸை வந்து சர்க்கிள் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, யாரை குறிக்கும் அப்படின்னா சிஸ்டரை குறிக்கும். ஃபஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஸ்பான்டேனியஸாகவே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். இன்னும் சில பிளேசஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேலாக இருந்தால் ப்ளஸ்ஸு யூஸ் பண்ணுவாங்க, ஃபீமேலாக இருந்தால் மைனஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு மெத்தடை ஸ்ட்ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் வந்து அந்த ஸ்கொயர் சர்க்கிளை வந்து டயக்ராம் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அது என்னங்க ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி போடலாம், டைம் இல்லை எனக்கு, நான் ப்ளஸ் மைனஸே போட்டுக்கிறேன்னா அப்படியும் போட்டுக்கலாம். பட் ஏதாவது ஒன்றை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ரெண்டையும் ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த டயக்ராம் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த டயக்ராமுக்கு அப்புறம் ஒரு விஷயம், டயக்ராமுக்கு அப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை ரிலேஷன் பண்ணணுங்க. ரிலேஷனை வந்து அப்ளை பண்ணணும். நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறதுல இறங்குறோம். ஸோ அப்ளை ரிலேஷன். ஸோ அப்ளை ரிலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ரிலேஷன். ரிலேஷனை ஃபைண்ட் பண்ணணும். என்ன உறவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதுதான் கொஸ்டினாக கேட்பாங்க. இதுதான் ஃபைனல். அப்போது இந்த டயக்ராம் பாருங்கள், ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும்.
கொஸ்டின்ஸ் எடுத்ததுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் படித்ததுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆர்டர் எடுக்கணும். ரிவர்ஸ் ஆர்டர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ரிவர்ஸ் ஆர்டருக்கு அப்புறம் டயக்ராம் போடணும். ஸோ டயக்ராம் போட்டதுக்கப்புறம் அப்ளை ரிலேஷன்ஸ்க்கு அப்புறம் ஃபைண்ட் ரிலேஷன்ஸ். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து மைண்டில் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் போக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, கொஸ்டின்ஸ் பார்த்ததுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆர்டர், டயக்ராம், அப்ளை ரிலேஷன், ஃபைண்ட் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்பான்டேனியஸ் ஒர்க். ஸ்பான்டேனியஸ்னால் ஒர்க்னா என்னங்க, சடனாக நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணி டிவைட் பண்ணி அடிஷன் பண்ணி ஈக்குவல் டு கொடுக்குறீங்களா மேக்ஸில், அதே போய் தான் இது வந்து அப்படியே படிக்க ஸ்பான்டேனியஸாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண உங்களுக்கு தோணும். ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் என்னென்ன தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், இந்த ரிலேஷன் சிம்பிள்ஸை தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. ரிலேஷன் சிம்பிள்ஸ், அந்த ரிலேஷன் சிம்பிள்ஸை கொஞ்சம் புரியறதுக்காக தான் மேலே வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ ஃபீமேலில் வந்து மைனஸ் ஆர் சர்க்கிள், மேரிட் கப்புள் இருந்தாங்கன்னா ஒரு 2 அது ஈக்குவல் டு மாதிரி போடுவாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் எங்கேயாவது நீங்கள் வந்து சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி அந்த சொல்யூஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் எதுக்கு பார் போட்டிருக்கான், எதுக்கு கோடு போட்டிருக்கான்னு தெரியாமலே கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. அதுக்காக தான் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். சைப்ளிங் ஏன்னா கூட பிறந்தவங்க, சரிங்களா? ஸோ கூட பிறந்தவங்க இருந்தால் சிங்கிள் கோடு அப்படின்னு போடுறோம். ஜெனரேஷன் கேப்பு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த வர்டிக்கல் லைன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ வர்டிக்கல் லைன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, டைரெக்டாகவே நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், இது இம்பார்ட்டண்ட். இந்த ரிலேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் படித்தாலே புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிப்பாங்க, மதர்ஸ் ஆர் ஃபாதர் சன், புரியுதுங்களா? மதர்ஸ் ஆர் ஃபாதர் சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மதர்ஸ் ஆர் ஃபாதர் சன்ஸ்ன்னு நீங்கள் திங்க் பண்ண முடியாது. ஏன்னு சொல்லுங்கள், இதுக்கு முன்னாலே நீங்கள் என்ன பண்ணி யூஸ் பண்ணணும், மை அப்படிங்கிறது வேர்டு யூஸ் பண்ணணும். மை மதர்ஸ் சன் தான், யாரோடையோ மதர் சன் கிடையாது, யாரோடையோ ஃபாதர் சன் கிடையாது, எல்லாமே மை மதர் சன். இது வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கோம், சரிங்களா? அதை வந்து ஹைட் பண்ணிவிட்டு மை மதர்னு சொல்லாமல் ஜென்ரலி மதர் சன் எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம், பிரதர்னு சொல்லுவோம். மதர்ஸ் டாட்டர், ஃபாதர்ஸ் டாட்டர் வந்து சிஸ்டர்னு சொல்லுவோம். மதர்ஸ் ஆர் ஃபாதரை வந்து கிராண்ட் ஃபாதர் சொல்லுவோம். அதெல்லாம் தெரிஞ்சது தான். அதே மாதிரி மதர்ஸ் அண்டு ஃபாதர்ஸ் மதரை கிராண்ட் மதர் சொல்லுவோம். சன்ஸ் ஒய்ஃப் டாட்டர் இன்லா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தெரிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் ரீகால் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? டாட்டர்ஸ் ஹஸ்பண்டை சன் இன்லா, ஹஸ்பண்ட்ஸ் ஆர் ஒய்ஃப்ஸ், அதாவது மை ஹஸ்பண்ட்ஸ் மை ஒய்ஃப்ஸ் சிஸ்டர் இன்லா. மை ஹஸ்பண்ட்ஸ் ஆர் மை ஒய்ஃப்ஸ் பிரதர் வந்து பிரதர் இன்லா. மை பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் சன்ஸை வந்து நெஃப்யூஸ். பாருங்கள், நெஃப்யூ யாரை குறிக்கும், மேலே குறிக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுருந்தாலும் திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலே குறிக்கும். நீஸ் இல்லைங்களா? மை பிரதர்ஸ் மை சிஸ்டர்ஸ் டாட்டர் வந்து நீஸ். அங்கிள்ஸ் ஆர் ஆண்ட்ஸ் டாட்டர் சனில் வந்து கசின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தமிழ் ஈஸி, சரிங்களா? ரிலேஷன்ஸ் ஏன்னா ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கிலீஷ் யூஸ் பண்ண மாட்டோம், ரேர் கேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் எடுத்து பார்க்குறோம். பிரதர்ஸ் ஒய்ஃப் சிஸ்டர் இன்லா, சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் பிரதர் இன்லா. கிராண்ட் சன்ஸ் மை கிராண்ட் டாட்டர்ஸ் சன் ஆர் டாட்டர் வந்து கிரேட் கிராண்ட் சன் அல்லது டாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ரிலேஷன்ஸை எந்த ஒரு கன்ஃபியூஸ் இல்லாமல் கிளியராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இது ஜெனரேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. இது எக்ஸாமில் கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுக்குங்க. சப்போஸ் தெரியல அப்படின்னா நோட் பண்ணிக்கங்க, திரும்ப படிச்சுங்க. ஜெனரேஷன்ஸ் இப்போ ரீசெண்டாக கேட்டுட்ருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜெனரேஷன் 1 யாரை சொல்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சிக்கங்க. யார்? கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், மேட்டினல் கிராண்ட் ஃபாதர், மேட்டினல் கிராண்ட் மதர்.
ஸோ எல்லாமே ஒன்று தான். கிராண்ட் ஃபாதர்னாலும் மேட்ரினல் கிராண்ட் ஃபாதர்னாலும் ஒன்று தான், சரிங்களா? அதே மாதிரி கிராண்ட் மதர்னாலும் மேட்ரினல் கிராண்ட் மதர்னாலும் ஒன்று தான். இப்போது ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கலாம், சார் இந்த மேட்ரினல்னா என்ன, பேட்ரினல்னா என்ன? ரெண்டு இருக்காங்க, சரிங்களா? இங்கிலீஷ் மீடியத்துக்கு தான், தமிழ் மீடியத்தில் ஈஸி, சரிங்களா? மேட்ரினல். ஸோ எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யாரை குறிக்குதுங்க? மதர், ஓகேங்களா? மதரை குறிக்கும். பேட்ரினல், பேட்ரினல்னா ஃபாதரை குறிக்குது, புரியுதுங்களா? அதாவது ஃபாதருடைய ஃபாதரை பேட்ரினல் ஃபாதர்னு சொல்லுவோம், ஓகேங்களா? பேட்ரினல் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவோம். அம்மாவுடைய அப்பா அப்படி இருப்பாருங்க இல்லைங்களா, அம்மாவுடைய அப்பா, அவங்கள கிராண்ட் ஃபாதர் தான் சொல்லுவோம், பட் மேட்ரினல் கிராண்ட் ஃபாதர். ஸோ சில கொஸ்டின்ஸில் ஜென்ரலி கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர்னு சொல்லிடுவாங்க, சில கொஸ்டின்ஸில் மேட்ரினல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலி பேட்ரினல் சொல்கிறதே இல்லை, ஜென்ரலி ஃபாதராக சொல்லிடுறாங்க, ஓகேங்களா? ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் இருக்காங்க, ஓகேங்களா? செகண்ட் ஜெனரேஷன் யார் பாருங்கள். செகண்ட் ஜெனரேஷன்ஸ் இவங்க யார்? அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தைங்களாக இருக்கக்கூடிய மதர், ஃபாதர், அங்கிள், ஆண்ட்டு, மேட்ரினல் அங்கிள், மேட்ரினல் ஆண்ட். ஜெனரேஷன் 3 செல்ஃப், நான், எனக்கு சிஸ்டர், என்னுடைய சிஸ்டர் இன்லா, என்னுடைய பிரதர் இன்லா. ஃபோர்த்து ஜெனரேஷன் யாரை குறிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய குழந்தைங்க, சன்னு, டாட்டரு, நெஃப்யூ, நீஸ். அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பாருங்கள், நம்ம ஜெனரேஷன் 3ல் இருக்கிறோம். ஸோ ஆல் ஆர் சரிங்களா சார்? நான் இப்போ தான் சார் குழந்தை, அப்படி கிடையாது. நம்ம யார் இந்த சம்மை படிக்கிறீங்களோ அவங்க தான் ஜெனரேஷன் 3. எக்ஸாமில் கொஷின் கேட்பாங்க, நீங்கள் ஃபோர்த்து ஜெனரேஷன் யார் இருப்பாங்கன்னு கண்டுபிடிங்க, ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் யார் இருப்பாங்கன்னு கேட்பாங்கன்னு கொஷின் கேட்பாங்க. அதனால் தெளிவாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஸோ நான் ஜெனரேஷன் 3, எனக்கு மேலே என்னுடைய அப்பாவுடைய அப்பா தான் ஜெனரேஷன் 1, என்னுடைய அப்பா ஜெனரேஷன் 2, நான் ஜெனரேஷன் 3, எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஜெனரேஷன் 4 அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான் இப்போ பார்த்தது தான் திரும்பவும் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா வெரி 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 இது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்காக தான் திரும்பவும் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் திரும்பவும் இது கோத்ரூ பண்ணிக்கங்க. பட் பிஃபோர் தட் எல்லாமே மை ஹைடாக இருக்கும், மை சேர்த்துக்கணும். எல்லாமே என்னுடைய ஃபாதர் சிஸ்டரை தான் நம்ம ஆண்ட்டுன்னு சொல்லுவோம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தமிழில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், இங்கிலீஷில் கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதுக்காக தான் திரும்ப இந்த ரிலேஷன்ஸும் டேர்ம்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் கோ த்ரூ இட். சம் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ கொஷின் நம்பர் 1 எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் புக்கில் இந்த கொஷின்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பாயிண்டிங் டுவர்ட்ஸ் எ பர்சன், பாயிண்டிங் டுவர்ட்ஸ் எ பர்சன் in a photograph, Anjali said, he is the only son of the father of my sister's brother. How is that person related to Anjali? ஓகேங்களா? ஸோ யார்? பிரதர் இன்லா, ஃபாதர், மேட்ரினல் அங்கிள், நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ஒரு படத்தை பார்த்து அஞ்சலி கூறுகிறாள். அவர் யார் என்றால், என்னுடைய சகோதரியின் சகோதரனுடைய அப்பாவின் ஒரே மகன் எனில் அஞ்சலி படத்தில் உள்ளவரை என்னவென்று அழைப்பாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தலை சுற்றுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணியிருக்கேன் சார், எனக்கு ஒரு பெரிய இஷ்யூவில் டக்குன்னு சால்வ் பண்ணினா சால்வ் பண்ணலாம், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பிஃபோர் தட் நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் தெரியுங்களா, ரிவர்ஸ் ஆர்டர் எடுக்கணும். ரிவர்ஸ் ஆர்டர் யாருக்கு நான் சொல்கிறது தெரியுமா? ரிவர்ஸ் ஆர்டரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ரிவர்ஸ் ஆர்டரை மறந்துடாதீங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு அப்படியே சொல்லலாம். இது ஏன் சொல்கிறோன்னு தெரியும் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பாருங்கள், வாட் இஸ் யுவர் நேம்? சிம்பிளாக ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் சொல்கிறேன். வாட் இஸ் யுவர் நேம்? புரியுதா? புரிஞ்சிருக்கும், ரைட். இப்போது உங்களுடைய பெயர் என்ன? புரியுதுங்களா? உங்களுடைய பெயர் என்ன? புரியுதா என்ன நடந்திருக்குன்னு? புரியுதுங்களா? வாட் என்ன? புரியுதா? நேம் பெயர்,
உங்களுடைய என்னாச்சு, இந்த வாட் தான் இம்பார்ட்டண்ட்டுங்க. இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு சொன்ன வேர்டு வாட்டு தமிழில் என்னங்கிறது கடைசியாக முடிஞ்சிருக்குது. திஸ் இஸ் கால்டு ரிவர்ஸ் ஆர்டர். இந்த ரிவர்ஸ் ஆர்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். ஃபார் நியூ ஸ்டூடெண்ட்ஸ், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். இப்போ கவனிக்கலாமா? சார் ரிவர்ஸ் ஆர்டர் என்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படி நம்ம சொல்ல போகிறோம் பாருங்கள். ஒன்றுமே இல்லைங்க. ரிவர்ஸ் ஆர்டர் தெரியுங்களா? மை தான் ரிவர்ஸ் ஆர்டர். புரியுதுங்களா? என்னுடையன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து ரிவர்ஸ் ஆர்டர். இந்த ரிவர்ஸ் ஆர்டரை வந்து கேட்ச் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து சம்மை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். படிக்கலாமா? பாயிண்டிங் டுவர்ட்ஸ் எ பர்சன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் கீனாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா தமிழில் என்ன சொல்லலை, இங்கிலீஷில் படித்து சொல்கிறேன். பாயிண்டிங் டுவர்ட்ஸ் எ பர்சன். அப்போது இனிய ஃபோட்டோகிராஃப், ஒரு ஃபோட்டோகிராஃபை வரைஞ்சிங்க. இப்போ எல்லாமே வந்து இனிஷியல் நம்ம புரிகிற வரைக்கும் தான். ஒன்ஸ் புரிஞ்சிட்டா ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ புரிகிறதுக்காக மெதுவாக உங்களுடைய பிரெயினில் நான் சொல்லித்தரேன். ஒன்ஸ் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோமா, ஸோ அண்டர்ஸ்டுட் ஆகிட்டோம் அப்படின்னா ஸோ யூ கேன் ட்ராவல் ஈஸிலி. ஓகேங்களா? ஸோ பாயிண்டிங் டுவர்ட்ஸ் எ பர்சன் இன் எ ஃபோட்டோகிராஃப். அஞ்சலி செட். அஞ்சலிங்கிறவன் லேடி தானே? அஞ்சலி செட். யாரை சொல்கிறாங்க? ஹீங்கிறவன் இந்த படத்தில் உள்ள ஒரு மேல். புரியுதுங்களா? மேல். ஹீ இஸ் தி ஒன்லி சன் ஆஃப் தி ஃபாதர் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் பிரதர். அப்படின்னா அஞ்சலியுடைய மை, புரியுதா? அதான் ரிவர்ஸ் ஆர்டர். அஞ்சலியுடைய சிஸ்டருடைய பிரதருடைய, புரியுதுங்களா? பிரதருடைய ஃபாதருடைய ஒன்லி சன். புரியுதா? ஒன்லி சன், ஒரே பையன். அவ்வளோதாங்க. டயக்ராம் போட்டாச்சா? சிங்கிள் லைன் கொஸ்டின்ஸ்க்கு நான் டயக்ராம் சால்வ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது அப்ளை ரிலேஷன் பண்ணோம். ஸோ ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யார் படிக்கிறீங்களோ அவங்களே ஆணாக மாறிக்குவாங்க, அவங்களே பெண்ணாக மாறிக்குவாங்க. நான் தான் அஞ்சலி. அஞ்சலியுடைய யாருங்க? என்னுடைய சிஸ்டர். ஓகேங்களா? என்னுடைய சிஸ்டருடைய பிரதர். என்னுடைய பிரதரு, அது என்னுடைய சிஸ்டருடைய பிரதர், எனக்கும் பிரதர். என்னுடைய பிரதருடைய அப்பா எனக்கு அப்பா. புரியுதுங்களா? என்னுடைய அப்பாவுடைய ஒரே பையன் எனக்கும் பிரதர். புரியுதா? அப்போ இங்கே யார் இருக்கா? அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் இதை கம்பேர் பண்ணுறப்ப இவர் பிரதராக மாறாரு. சரிங்களா? இருக்கட்டும். கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு இஸ் த பர்சன் ரிலேட்டட் டு அஞ்சலி அப்படின்னு என்ன அர்த்தங்க? ரிவர்ஸ் ஆர்டரில் எடுத்துக்கணும். ஸோ ஹவு இஸ் தட் பர்சன் ரிலேட்டட் டு அஞ்சலி. இப்போ பாருங்கள், பர்சன் ரிலேட்டட் டு அஞ்சலின்னு கொடுத்தா ரிவர்ஸ் ஆர்டர் கண்டுபிடிக்கணும். அஞ்சலி அந்த பர்சனை என்னவென்று அழைப்பார்? பிரதர் என்று அழைப்பார். புரியுதா? பிரதர் என்று அழைப்பார். அதனால தான் பிரதர் எங்கேயுமே இல்லாதனால நன் ஆஃப் தீஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதா? ஆப்ஷன் டியில் சகோதரன் அப்படின்னு வரும். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாலே ஓரளவுக்கு புரியும். பாருங்களேன், அந்த படத்தில் உள்ளவர் யார் என்றால் என்னுடைய சகோதரனுடைய அப்பாவின் ஒரே மகன் தான். எனக்கு வந்து அவன் பிரதர் தானே, சகோதரன் தானே. சரி, அஞ்சலி படத்தில் உள்ளவர் என்னவென்று அழைப்பார்? சகோதரன் என்று அழைப்பார்னு சொல்லி ஈஸியாக தமிழில் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், தமிழ் சில நேரங்களில் வந்து இந்த பிளட் ரிலேஷன்ஸ் ஈஸியாக இருக்கும். நம்ம ரெகுலராக இதை பயன்படுத்துவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஸோ கொஷின் நம்பர் 2, பாயிண்டிங். சரிங்களா? பாயிண்டிங் டு ஏ ஃபோட்டோகிராஃப்ஸ். எகைன் ஒரு ஃபோட்டோகிராஃப் இருக்குது. ஓகேங்களா? விப்புல் சொல்கிறாரு. அவ்வளோ, விப்புங்கிற ஆண் தானே, விப்புல் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஷீ இஸ் தினா இந்த படத்தில் உள்ளவங்க யாருங்க? ஷீ, ஒரு பெண் இருக்கிறா, ஃபீமேல் இருக்கா. ஷீ இஸ் தி டாட்டர் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர்ஸ் ஒன்லி சன். அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டருங்க, மை எடுத்துக்கணும். அப்போ விப்புல் உடைய, சரிங்களா, கிராண்ட் ஃபாதர், அதாவது ஃபாதருடைய ஃபாதராகவும் இருக்கலாம், மதருடைய ஃபாதராகவும் இருக்கலாம். புரியுதா? ஃபாதருடைய ஃபாதர், அவருடைய ஒன்லி சன். சரிங்களா? ஒன்லி சன் பார்த்துக்கண்ணா, இங்கே எழுதிக்கோ. ஒன்லி சன், ஒன்லி சன்னுடைய டாட்டர் தான் இவங்க. புரியுதா? டாட்டர் இவங்க. அப்போ நான் சொல்கிறேன், டயக்ராம் பிடிச்சாச்சு இல்லையா?
விப்புல் சொல்கிறாங்களாமா, அந்த படத்தில் ஒருத்தர் லேடி இருக்காங்க, அவங்க யார் அப்படின்னா என்னுடைய கிராண்ட் ஃபாதர் சொல்லியிருக்காங்க. இப்போ கிராண்ட் ஃபாதர்னால் என்னுடைய ஃபாதருடைய ஃபாதர், ஓகேங்களா, அவருடைய ஒரே பையன், அந்த ஒரே பையனுடைய டாட்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பார்க்கலாமா? நான் தான் விப்புல். விப்புல் வந்து விப்புலுடைய அப்பா, என்னுடைய அப்பாவுக்கு அப்பா. சரிங்களா? அங்கே என்னுடைய கிராண்ட் ஃபாதர் இருக்காங்க, என்னுடைய அப்பாவுடைய அப்பா, அந்த அப்பாவுடைய அப்பாவுக்கு ஒரே பையன் யாருங்க? என்னுடைய அப்பா தான். அவர் ரெண்டும் ஒன்று தாங்க, என்னுடைய அப்பா தான். என்னுடைய அப்பாவுக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க. இப்போ புரியுதுங்களா? அப்போது விப்புலுக்கும் அந்த அந்த லேடிக்கும் என்னது? பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படின்னு புரிஞ்சிருப்பீங்க. பிரதர்ஸ் அண்டு சிஸ்டர்ஸ். இப்போ கொஸ்டின் கேட்டிருக்கான், ஹவு இஸ் விப்புல் ரிலேட்டட் டு தி கேர்ள்? புரியுங்களா? கேர்ள் அப்போ நான் ரிவர்ஸ் ஆர்டர் எடுக்க இல்லையா? கேர்ள் தான் அந்த விப்புலை என்னவென்று அழைக்கிறாங்க, இவங்க தான் என்னவென்று அழைக்கிறாங்க அப்படின்னா என்ன அழைப்பாங்க? பிரதர். புரியுதா? பிரதர் இஸ் தி ரைட் ஆன்சர். சகோதரர் அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ டயக்ராம் போட்டுங்க இனிஷியல் ஸ்டேஜில், அப்போ தான் புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய சம்ஸ், ஒரு மோர் தென் 100 200 சம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் டயக்ராமே தேவைப்படாதுங்க, அப்படியே படித்தாலே புரிய ஆரம்பிக்கும். இன்கேஸ் தேவைப்பட்டால் நீங்கள் டயக்ராம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு டாபிக் இருக்குது, கோடட் ரிலேஷன்ஸ் சொல்லியிருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த 13வது கொஸ்டின் கோடட் ரிலேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஈவன் டிஎன்பிசிக்கே திடீர்னு கேட்டு விட்டுருவோம். ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட் சம் போகலாமா? கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். லுக்கிங் அட் எ போர்ட்ரைட். போர்ட்ரைட் என்னங்க? அதுவும் ஒரு படம் தான். சரிங்களா? ஒரு படத்தை பார்த்து. லுக்கிங் அட் எ போர்ட்ரைட் ஆஃப் எ மேன். அப்போது ஒரு போர்ட்ரைட் இருக்குது, அங்கே ஒரு மேன் தான் இருக்கார். அதுவும் கிளியராக சொல்லிட்டாங்க, ஒரு ஆள் தான் இருக்கார். சரிங்களா? யார் சொல்கிறாரு? அர்ஷ் என்பவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஹிஸ் மதர், இவங்களுக்கு ஒரு மதர் இருக்காங்க. புரியுங்களா? இவங்களுக்கு ஒரு மதர் இருக்காங்க. இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் மை ஃபாதர்ஸ் சன். ரிவர்ஸ் ஆர்டர் எடுத்துக்கோ. அர்ஷுடைய ஃபாதருடைய, சரிங்களா, சன்னுடைய, சரிங்களா, ஒய்ஃப் தான் இவங்க. புரியுதுங்களா? என்ன சொல்லியிருக்கான்? ஹிஸ் மதர் இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் மை ஃபாதர்ஸ் சன். அப்போ அர்ஷுன்னு ஒருத்தர் இருக்கார், அவருடைய ஃபாதர். ஓகேங்களா? ஃபாதருக்கு சன்னு. புரியுங்களா? இந்த இடத்துல ஒன்லி சன் சொல்லவே இல்லை. எல்லாம் கவனிச்சுக்கணும், சும்மா படிச்சிடக்கூடாதுங்க, கொஞ்சம் தெளிவாக படிக்கணும். இங்கே ஒன்லி சன் சொல்லுங்க. ஒன்லி சன் சொன்னீங்கன்னா அர்ஷா மாறிடுவார். புரியுதுங்களா? இங்கே என்ன சொல்கிறாரு? சன் இருக்காரு அப்படின்னாரு. சன்னுடைய ஒய்ஃப் தான் அவங்க. யார்? அந்த படத்தில் உள்ள அம்மா, படத்தில் இருக்காருங்களா, அவங்களுடைய அம்மா. சரி, இப்போ நம்ம டயக்ராம் போட்டாச்சு. என்ன சொல்கிறாங்க? பிரதர்ஸ் அண்டு சிஸ்டர்ஸ் ஹேவ் நாட் நன். அப்படின்னா மீனிங்க, எனக்கு பிரதரும் இல்லை சிஸ்டரும் இல்லைன்னா நான் ஒருத்தன் தான் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல ஹர்ஷை தான் குறிக்குது. அட் ஹூஸ் போர்ட்ரைட் வாஸ் ஹர்ஷ் லுக்கிங். அப்போ யாருடைய படத்தை அவர் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? புரியுதுங்களா? யாருடைய படத்தை பார்த்துட்ருப்பாரு? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், படித்து பாருங்கள். ஹர்ஷுடைய ஃபாதருடைய சன்னு. சரிங்களா? அப்போ ஹர்ஷ் தான் குறிக்குது. எனக்கு என்ன சொல்லியிருக்கான்? எனக்கு பிரதரும் இல்லை சிஸ்டரும் இல்லைன்னா அந்த சன் ஹர்ஷ் தான். ஹர்ஷுடைய ஒய்ஃப் தான் அந்த படத்தில் உள்ள அம்மா. அப்படின்னா அவர் யாரை பார்த்துட்ருப்பாருங்க? யாரை பார்த்துருக்கேன்? தன்னுடைய மகனை பார்க்கிறார். ஹிஸ் சன் இஸ் தி ரைட் ஆன்சர். என்னுடைய மகனை தான் பார்க்கிறார். புரியுதுங்களா? அதாவது இங்கே இருக்கிற லேடியும் இந்த ஹர்ஷும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஆயிடுவாங்க. அந்த படத்தில் போர்ட்ரேட்டில் இருக்கக்கூடிய எதையாவது தன்னுடைய மகனை தான் அவர் சொல்கிறாரு. இது மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஓகேங்களா? புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? கொஷின் நம்பர் 4. ஸோ கொஷின் நம்பர் 4 பாருங்கள். இஃப் நீனா சேஸ், நீனா சொல்லியிருந்தால், அனிதாஸ் ஃபாதர் ராமன் இஸ் தி ஒன்லி சன் ஆஃப் மை ஃபாதர்ஸ் இன்லா மஹிபால். தென் ஹவு இஸ் பிந்து ஹூ இஸ் தி சிஸ்டர் ஆஃப் அனிதா ரிலேட்டட் டு மஹிபால்? ஓகேங்களா? ஸோ நான் நேற்று நம்ம டிஎன்பிசி கிளாஸ்லேயே இதே மாதிரி சம்ஸ் வேறு ஒரு நம்பரில் வேறு ஒரு நேமிங்ஸில் கேட்டிருந்தாங்க.
பார்த்தோம். சரிங்களா? பாருங்கள், இஃப் நீனா சேஸ், நீனா சொல்லியிருந்தால், நீனா சொல்கிறாங்க. அனிதாஸ் ஃபாதர், அனிதான்னு ஒருத்தர் இருக்காங்க, அவருக்குடைய ஃபாதர் ஒருத்தர் இருக்கார், அனிதாஸ் ஃபாதர், அவர் பேர் வந்து ராமன். ஓகேங்களா? அனிதாஸ் ஃபாதர் ராமன், அவரை பற்றி சொல்கிறாங்க. இஸ் தி ஒன்லி சன் ஆஃப் மை ஃபாதர் இன்லா மஹிபால். அவள் யார் சொல்கிறா? நீனா சொல்கிறாங்க. மை எடுத்துக்கோ, மை தான் ரிவர்ஸ் ஆர்டர். நீனாவுடைய ஃபாதர் இன்லான என்ன மீனிங்கு? ஹஸ்பண்டுடைய ஃபாதர். நீனாவுடைய ஹஸ்பண்டுடைய ஃபாதர் தான் ஃபாதர் இன்லா பேர் என்னது? மஹிபால். ஓகேங்களா? அந்த மஹிபாலுடைய ஒன்லி சன், சரிங்களா, ஒன்லி சன் தான் யாருங்க? இவர். ஒன்லி சன் தான் இவர். அவ்வளோதான், இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிச்சுல. இப்போ நம்ம யோசனை பண்ணி பார்க்கலாமா? அஞ்சலின்னு ஒருத்தர் இருக்காங்க, அது மீன்ஸ் அனிதான்னு ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அனிதாவுடைய ஃபாதர் இருக்கார், அவர் பேர் ராமன். அவரை பற்றி சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? நீனா சொல்கிறாங்க. என்னுடைய ஃபாதர் இன்லாவுடைய ஒரே பையன் அப்படின்னா ஹஸ்பண்டை தான் குறிக்குது. புரியுதா? ஹஸ்பண்டை தான் குறிக்குது. என்னுடைய ஹஸ்பண்டு தான் அந்த ராமன். புரியுதுங்களா? நீனாவுடைய ஹஸ்பண்ட் ராமன். அவங்களுக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க, அதான மீனிங், தானே? டாட்டர் இருக்காங்க. சரி, அப்போது நீனாவும் இந்த ராமனும் யாருங்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகிறாங்க, கப்புள் ஆகிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, டாக்டர் இருக்குது, அனிதா. சரி, கொஷினை கேட்டிருக்கான், ஹவு இஸ் பிந்து, ஹூ இஸ் தி சிஸ்டர் ஆஃப் அனிதா. அப்போ இவங்களுக்கு ஒரு பிந்துன்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அப்படி என்ன மீனிங்க? இந்த அது நீனாவுக்கும் இந்த ராமனுக்கும் 2 டாக்டர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? சிஸ்டர் ஆஃப் அனிதா ரிலேட்டட் டு மஹிபால். புரியுதுங்களா? அப்போது மஹிபால் இருக்கார் இல்லையா, மஹிபால், அவர் இந்த பிந்துவை என்னவென்று அழைப்பார். ஈஸியான சம், சரிங்களா? நான் உங்களுக்கு அவ்வளோ ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். புரியுதுங்களா? என்னவென்று அழைப்பார் பாருங்கள், இங்கேருந்து எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. கிராண்ட் ஃபாதர் தான் மஹிபால், அவர் வந்து கிராண்ட் டாட்டராக மாறிடுவாங்க. ஸோ கிராண்ட் டாட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இல்லாதனால நன் ஆஃப் தீஸ். புரியுதுங்களா? கிராண்ட் டாட்டர் தான் சரியான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் இதில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பேத்தி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அது நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் டி, பேத்தி என்பது சரியான விடை. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஒன்ஸ் டயக்ராம் போட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 5 போகலாமா? கொஷின் நம்பர் 5 அதே மாதிரி சம். பாயிண்டிங் டு எ கேர்ள் இன் எ ஃபோட்டோகிராஃப். ஸோ அந்த ஃபோட்டோகிராஃப் ஒன்று இருக்குது, அந்த ஃபோட்டோகிராஃப்குள்ளே ஒரு கேர்ள் இருக்காங்க. அமர் செட், அமர் என்பவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு பாருங்கள், ஹெர் மதர்ஸ் பிரதர். இந்த இந்த யார்? ஹெர் மதர். இந்த அதாவது அந்த ஃபோட்டோகிராஃபில் இருக்கக்கூடிய ஹெர் இருக்காங்க இல்லையா, அந்த ஹெர் அவங்களுடைய மதர். ஸோ மதருடைய பிரதர். புரியுதுங்களா? பிரதர். ஃபோட்டோகிராஃபில் இருக்கக்கூடிய லேடி இருக்காங்க, லேடியுடைய மதருடைய பிரதர், அவங்கள பற்றி சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? அமர் சொல்கிறாரு. என்னது? ஹீஸ் திஸ் ஒன்லி சன் ஆஃப் மை மதர்ஸ் ஃபாதர். அப்போது அமருடைய, அதானே, அதை எடுத்துக்கணும். அமருடைய மதருடைய ஃபாதருடைய ஒன்லி சன். புரியுதா? ஒன்லி சன் போய் கனெக்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ரிலேஷன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், டயக்ராம் புரிஞ்சிருச்சு. இப்போ அப்ளை பண்ணணும். சரிங்களா? நான் தாங்க அமர். அமருக்கு வந்து ஒரு அம்மா இருக்காங்க, என்னுடைய அம்மா. அம்மாவுடைய அப்பா, ஸோ கிராண்ட் ஃபாதராக வராங்க. கிராண்ட் ஃபாதருடைய ஒன்லி சன் ஒருத்தர் இருக்கார். அப்போ எனக்கு அங்கிள் தானே வருவாங்க, அவங்க கரெக்டாக அங்கிள் வருவாங்களா? திங்க் பண்ணி பாருங்கள். அமருடைய அம்மா, சரிங்களா, அம்மாவுடைய அப்பா, கிராண்ட் ஃபாதருக்கு ஒரே ஒரு சன் இருக்காங்க. புரியுதுங்களா? ரைட். அந்த யார் அப்படின்னா இந்த மதருடைய பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? மதருடைய பிரதர் சொல்கிறாங்க. அப்போனா கொஷின்ஸ் கேட்டிருக்குது, ஹவு இஸ் த கேர்ள்ஸ் மதர் ரிலேட்டட் டு அமர். இவரையும் கம்பேர் பண்ணுறாங்கப்பா. அப்போது என்ன சொல்கிறாங்க, அமர் அது இந்த லேடி இருக்காங்களே மதர், அந்த மதர் வந்து இவங்களை என்னவென்று அழைப்பாங்க இல்லைங்களா? ஹவு இஸ் கேர்ள் மதர் ரிலேட்டட் டு அமர், 2 பேரும் ரிலேட்டட் பண்ணுறாங்க. ஸோ அமர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேடியை என்னவென்று அழைப்பார்.
பாருங்கள், ஃபஸ்ட் ஆன்சர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது என்னதுங்க? மதர். ஓகேங்களா? பட் மதர் என்பது சரியான விடை தான். ஆனால் ஆப்ஷன் டி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். மதரும் உண்டு, ஆண்ட்டும் உண்டு, அத்தையும் வருவாங்க. ஏன்னா அமருடைய அம்மாவுக்கு தங்கச்சி கூட அக்கா கூட இருக்கலாம். புரியுங்களா? அந்த இடத்துல ஒன்லிங்கிறது யாரை கொடுக்கல, லேடியை இது யாரும் கொடுக்கல. அவங்க அம்மா வந்து ஒரே ஒரு டாட்டர் தான் அப்படின்னு சொல்லவே இல்லை. யாருக்கு? அமருடைய கிராண்ட் ஃபாதருக்கு ஒரே ஒரு டாட்டர்னு சொல்லவே இல்லை. ஸோ அதனால் அந்த இடத்துல மதர் ஆர் ஆன்டி இஸ் தி ரைட் ஆன்சர், நாட் மதர். ஸோ இது இம்பார்ட்டன்ட் சம்ஸு. இது மாதிரி ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க எக்ஸாமில். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மதர்னு சீக்கிரமாக ஆன்சர் கொடுத்து வந்துடுவீங்க ஆன்சரு. ஆனால் அந்த இடத்துல அம்மாவும் உண்டு, அத்தையும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஸோ கொஷின் நம்பர் 6. இஃப் கமல் சேஸ் சொல்லியிருந்தால், ஸோ கமலை வந்து நோட் பண்ணிக்கலாம். கமல் சேஸ் ரவிஸ் மதர் இஸ் தி ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர். டாட்டர் ஆஃப் மை மதர். அப்போ நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ரிவர்ஸ் ஆர்டர். அப்போ ரவியுடைய, சரிங்களா, மதருடைய டாட்டர் இல்லைங்களா, டாட்டர் அது யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவின்னு ஒருத்தர் இருக்காரு. ரவியுடைய அம்மா தான் இவங்க. 2 பேரும் சமம். புரியுதுங்களா? கமல் சொல்கிறாருங்க, ரவின்னு ஒருத்தர் இருக்காரு. ரவியோட அம்மா யார் அப்படின்னா என்னுடைய அம்மாவுடைய ஒரே டாட்டர். சரிங்களா? அப்போ நினச்சி பாருங்கள், நான் தான் கமல். கமலுடைய அம்மா என்னுடைய அம்மா. என்னுடைய அம்மாவுக்கு ஒரு டாக்டர், ஒரே ஒரு டாக்டர் இருக்காங்க. சரிங்களா? அந்த டாக்டர் யாருன்னா ரவியுடைய அம்மானா இவங்க 2 பேர் என்னவா இருக்கலாம்? பிரதர்ஸ் மாதிரி தானே தெரியுது. புரியுதுங்களா? சரி, கொஷின் பார்க்கலாம். ஹவ் இஸ் கமல் ரிலேட்டட் டு ரவி? சரிங்களா? ஹவ் இஸ் கமல் ரிலேட்டட் டு ரவி? என்ன ஒரு ஆன்சர்? கொஷின் நம்பர் 6. பிரதர் மாதிரி தெரியும், ஆனால் கொஞ்சம் கவனிச்சு பார்த்துங்க. என்ன சொல்கிறான்? கமலுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. சரிங்களா? அம்மாவுக்கு ஒரே ஒரு டாக்டர் இருக்காங்க. அந்த டாக்டர் யாருன்னா அந்த ரவியோடைய அம்மா. அப்படின்னா என்ன வருங்க? கமல். யார் கேட்டிருக்காங்க? ஹவ் இஸ் கமல் ரிலேட்டட் டு ரவி அப்படின்னா ரவி தான் கமலை என்னவென்று அழைப்பார்? ரவி பாருங்க யாருங்க? பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் சன்னை என்ன சொல்லுவோம்? நெஃப்யூ. உடன் பிறந்தார் மகன். அதான் பிரதர்ஸ் மாதிரி சொல்லுவாங்க, பட் வந்து கிடையாது, பிரதர்ஸ் கிடையாது. என்ன வருங்க? நெஃப்யூ. புரியுதுங்களா? ஸோ கிளியராக திரும்ப படித்து பார்த்துக்கணும். படித்து பார்த்து நாங்கள் போட்டிருக்க டயக்ராமையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு கிளியர் ஆகிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? கொஷின் நம்பர் 7. பாருங்கள், ஒரு பேராகிராஃப் சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. PQRSTUR 6 members of a family. Family has parents and their children. ஃபேமிலியில் வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க, சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. P is the son of R. தமிழில் படிச்சுக்கோ அப்படியே சைமல்டேனியஸாக. P is the son of R. And T is the daughter of P. S is the daughter of U. Who is the mother of T? Q is the spouse of R. ஸ்பௌஸ் அப்படின்ல, ஸ்பௌஸ்ங்கிறது ஒய்ஃபை குறிக்கும். How many male members are there is the family. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பேராகிராஃப் கொஷின்ஸ். ஓகேங்களா? இந்த பேராகிராஃப் கொஷினை கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு ஒரே ஒரு கொஷின், சிங்கிள் கொஷின் மட்டும்தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து டயக்ராம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு போடலாமா டயக்ராமு? ஃபஸ்ட்டு பாருங்கள், பின்னு இருக்கார். பி இஸ் தி சன் ஆஃப். புரியுதா? நான் டயக்ராம் இப்படி வரைகிறேன், இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோ. அல்லது நீ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி முன்னாடி வச்சுருந்தியோ அதை இங்கே கொண்டு வந்து சேர்த்துக்கோ. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. பி இஸ் தி சன் ஆஃப் ஆர். புரியுதுங்களா? பிங்கிறது யாருங்க? சன்னு. யார்? ஆருடைய சன். இது ஒரு ரிலேஷன். T is the daughter of P. புரியுங்களா? T is the daughter of. ஸோ Tங்கிறது யார்? டாட்டரு. யாருக்கு? P உடைய டாட்டர். S is the daughter of U. சரிங்களா? S is the daughter of U. யூன்னு ஒருத்தர் இருக்காரு, உடைய டாட்டர். ஓகே, அடுத்த சொல்லியிருக்காங்க பாருங்கள். S is the daughter of U. Who is the mother of T? யார்? டாட்டர். ஸோ who is the mother of T? கரெக்ஷன் பண்ணிக்கலாம். who is the mother of T? நெக்ஸ்ட் போகலாம். என்ன? Q is the spouse of R. Q
Q is the spouse of R. Q is the spouse of R அப்படின்னா இவர் வந்து ரெண்டு பேரும் யாருங்க? ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே. இவர் ஹஸ்பண்டு, இவங்க வந்து ஒய்ஃப். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப். புரியுதா? ஸோ என்னென்ன மேல் மெம்பர்ஸ்லாம் தெரியுதா? 1 2 சரிங்களா? 1 2 பேர் வந்திருக்காங்க. வேறு எங்கேயாவது மேல் மெம்பர்ஸ் வந்து கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு பாருங்கள். வேறு எங்கேயுமே தெரில. ஆப்ஷன் பி 2 இஸ் தி ஆன்சர். பார்த்தீங்களா? ஸோ படம் வரைய நீங்கள் மேல் மெம்பர்ஸு ஃபீமேல் மெம்பர்ஸ் வந்து கண் முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறனால நம்ம வந்து ஆன்சர் கொடுத்துட முடியும். இதுவே ஆன்சர் ஃபீமேல் மெம்பர்ஸ்னால் எத்தனை பேர் பாருங்கள்? 1 2 3 4. ஸோ 4 பேர் வராங்க. அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸில் கேட்பாங்க சரிங்களா? மோர் தென் 3 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல கெனாட் பி டிட்டர்மைன் கொடுத்துருக்காங்கன்னு இல்லை. ஸோ அந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தா 4ன்னு மாறி இருக்கும். புரியுதா? ஸோ இது மாதிரி பேராகிராஃப் கொடுத்து கூட சிங்கிள் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. தயாராகிக்கும். நெக்ஸ்ட் சம் போகலாமா? கொஷின் நம்பர் 8. திரும்ப ஒரு ஃபேமிலி ட்ரீ. இன் ஜாயிண்ட் ஃபேமிலி ஃபாதர் மதர் 3 மேரிட் சன் அண்ட் 1 அன்மேரிடு டாட்டர்ஸ் ஆர் தேர். ஸோ இதை இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்காங்களாமா. ஜாயிண்ட் ஃபேமிலியில் ஃபாதர் ஒருத்தர் இருக்காங்க, மதர் இருக்காங்க, 3 மேரிடு சன்ஸ் வேறு இருக்காங்க, அண்ட் 1 அன்மேரிடு டாட்டர்ஸ் ஆர் தேர். ஸோ எமங் தி சன்ஸ் 2 of them have 2 daughters and 1 son each. How many female members are there in the family? ஸோ அது முன்னாடி இருக்க கொஷின்ஸை கொஞ்சம் ஃபேமிலி ட்ரீ கொடுத்து கேட்டிருக்கான். பாருங்கள், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கொஷின்ஸ் தான் எக்ஸாமில் கேட்குறான். சரிங்களா? ஸோ படிச்சுக்கிட்டே புரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆன்சர் எடுக்க முடியாது. போட்டு பார்க்கலாமா? டயக்ராம் போட்டு பாருங்கள், ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இனி ஜாயிண்ட் ஃபேமிலி யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். எமோங் சன்ஸ் 2 of them have 2 daughters and 1 son each. அது வேற கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம வந்து கரெக்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தால் தான் ஆன்சரே கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்க்கலாம். யார் யார் இருக்காங்க? ஃபாதர் இருக்கார், அதுக்கப்புறம் மதர் இருக்காங்க, ஃபாதர் மதர், 3 மேரிட் சன்ஸ் வேறு இருக்காங்களாமா. சரிங்களா? 3 மேரிட் சன்ஸ். அப்போது 3 மேரிட் சன்ஸை வந்து டயக்ராம் போட்டு பார்க்கலாமா? இது ஒரு சன் 1, சன் 2, சன் 3, 3 சன் இருக்காங்க. இவங்களுக்கு ஒய்ஃப் வேறு இருக்காங்க. நான் புரிஞ்சதுக்காக நான் ஃபாஸ்ட்டாக சொன்ன புரியாதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு மெதுவாக சொல்கிறேன், கவனிச்சிக்கோ. ஓகேவா? ஸோ இவங்களுக்கான ஒய்ஃபு இருக்காங்க. ஸோ இது மாதிரி கப்புள்ஸ் தான் அங்கே இருக்காங்க, சும்மா இல்லை. அதுக்கப்புறம் ஒரு டாட்டர் ஒன்று இருக்காங்க. அவங்க வந்து சிங்கிள் இல்லையா? ஒரு டாட்டர் இருக்காங்க, அவங்க சிங்கிள். கிளியரா? ரைட். இப்போ இதாங்க நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டைரக்ஷன்ஸ். இது இல்லாமல் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? ஒவ்வொரு சன் இருக்காங்களாமா. ஸோ அவங்களுக்கு ஒவ்வொன்று சன் இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கப்பா? 2 daughters 1 son இருக்காங்கப்பா. ஒவ்வொருத்தருக்கும் 2 டாட்டர் இருக்காங்க, ஒரு சன் இருக்காங்க, மறந்துடாத. ஸோ அதையும் நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். புரியுதா? கிளியர்? என்ன சொல்லுங்க? 2 of them have 2 daughters and 1 son each. How many female members are there in the family? அவ்வளோதான், ட்ரீ முடிச்சாச்சு நம்ம. இப்போ ஃபீமேல் மெம்பர்ஸ் தான் கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணலாமா? இது வந்து என்னது? ஸோ வந்து உங்களுக்கு வேறு கலர்ஸில் கூட கவுண்டிங் செக் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஆக்சுவலி இந்த எம்முங்கிறது ரவுண்ட் பண்ணணும் இல்லையா? ஏன்னா மதர் ரவுண்ட் பண்ணணும். 1, ஓகேவா? 2 ஃபீமேல் மெம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்கப்பா. 2 3 4 5, ஓகேவா? 6 7 8 9. சரிங்களா? ஸோ ஆப்ஷன்ஸில் என்ன இருக்குது? ஆப்ஷன் டி கரெக்டாக இருக்குதா? எஸ், ஆப்ஷன் டி 9 ஃபீமேல் மெம்பர்ஸ். அதே மாதிரி மேல் மெம்பர்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் கொடுக்க தயாராகிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபேமிலி ட்ரீலையும் கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதையும் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் 9 போகலாம். ஸோ
இது ஒரு ஃபேமிலி ட்ரீ தான். நெக்ஸ்ட் ஒரு ஃபேமிலி ட்ரீ. தேர் ஆர் 6 மெம்பர்ஸ் எல், எம், ஹெச், ஜே, டி அண்ட் இ இன் தி ஃபேமிலி. எல் இஸ் தி மதர் ஆஃப் ஹெச். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எல் இஸ் தி மதர் ஆஃப் ஹெச். டயக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடணும், நேரம் பத்தாது, ஃபாஸ்ட்டாக போடணும். ஏன்னா எக்ஸாம் ஹால்லே நம்ம எடுத்தோன்னு ஸ்டார்ட் பண்ணிடணும் தான். ஸோ எல் இஸ் தி மதர் ஆஃப் ஹெச். ஓகேவா? ஹூ இஸ் தி சன் ஆஃப் டி? யார்? ஹெச் இஸ் தி சன் ஆஃப் டி. ஓகேங்களா? இது அதோட ஸ்டாப் ஆயிரும். அண்டு பிரதர் ஆஃப் இ. புரியுதுங்களா? அண்டு பிரதர் ஆஃப் இ யாருங்க? ஹெச் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து பிரதருங்க. யாருக்கு பிரதரு? ஈக்கு பிரதர். கிளியரா? ரைட். அடுத்தது ஜே இஸ் தி ஒன்லி சிஸ்டர் இன்லா ஆஃப் எம். ஜே இஸ் தி, ஜேன்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க லேடி. யாருங்க? சிஸ்டர் இன்லா. யாருக்கு? எம்முக்கு. புரியுதா? தனி ட்ரீ ஸ்டார்ட் ஆகுது. ஜே இஸ் தி சிஸ்டர் இன்லா ஆஃப் எம். ஹூ இஸ் தி சிஸ்டர் ஆஃப் இ. ஸோ இவங்க வந்து சிஸ்டர் ஆஃப் ஈக்கு வந்து சிஸ்டராக இருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். கொடுத்துருக்காங்களா? ஹவு இஸ் தி ஜே ரிலேட்டட் டு டி? கொஷின் கேட்டிருக்கிறது பாருங்கள். ஹவு இஸ் தி ஜே ரிலேட்டட் டு டி? அப்போது டி வந்து ஜேவை என்னவென்று அழைப்பார்? என்ன உறவில் அழைப்பார்? சரிங்களா? இதுதான் கொஷின். அருமையான கொஷின். மெதுவாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம வந்து திரும்பவும் போகலாமா? அந்த ட்ரீயை வந்து திரும்ப எடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எல் இஸ் தி மதர் ஆஃப் ஹெச். அதான் சொல்லியிருக்கான். அப்போ ஹெச்சுங்கிறது யாருங்க? எல்லுடைய அப்பா. அது மீன்ஸ் எல் இஸ் தி மதர் ஆஃப் ஹெச் அப்படின்னா இவன் சன்னு ஒருத்தர் இருக்கான். புரியுதுங்களா? ஹெச்சுங்கிற ஒரு சன் இருக்கான். அடுத்தது ஹெச் இஸ் தி ஹூ இஸ் தி சன் ஆஃப் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். இவங்க வந்து அது இந்த இவருக்கால ஹெச்சு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், டின்னு ஒருத்தர் இருக்கார், இங்கே எல்லுன்னு இருக்காது. கம்பேர் புரியுதுங்களா? இவங்க மதர் அப்படின்னா இவர் ஃபாதர் தானே. யாருக்கு? ஹெச்சுக்கு வந்து ஃபாதர் வந்து டி, ஹெச்சுக்கு வந்து மதர் வந்து எல்லு. அப்போ ஹெச்சுன்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து டிங்கிற ஃபாதரும் எம்முங்கிற அது எல்லுங்கிற மதரும் இருக்காங்க. ஸோ அடுத்தது இப்போ கம்பேர் பண்ணுறது பாருங்கள், டியையும் ஜேவையும் கம்பேர் பண்ணுறோம். அதனால் இந்த ட்ரீக்கு வந்துடலாம். ஸோ ஜே இஸ் தி சன் இன்லா ஆஃப் எம்மு. சன் இன்லானா சிஸ்டர் இன்லா இல்லையா? சிஸ்டர் இன்லா தான், சிஸ்டர் இன்லான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிஸ்டர் இன்லானா என்ன அர்த்தம்? அவங்க வந்து மருமக மாதிரி தான் வராங்க இல்லையா? அப்போது எம்முக்கு மருமக வராங்க அப்படின்னா எம் யார் அப்படின்னா எம் இஸ் தி சிஸ்டர் ஆஃப் இ. ஸோ அப்படியே பார்த்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் பிரதர்ஸாக இருக்காங்க. இவர் வந்து கிராண்ட் ஃபாதர் தானேப்பா. இவர் கிராண்ட் ஃபாதராக மாறாரு. அடுத்த ஒரு தலைமுறைக்கு போயிடாரு, அடுத்த ஒரு ஜெனரேஷன் போயிடாரு. இப்போ ஹவு இஸ் தி ஜே ரிலேட்டட் டு டி? புரியுதா? அப்போது ஒரு மருமகள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த மருமகளை வந்து நம்ம என்னன்னு சொல்லி அழைப்போம்? மகளாகவும் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துல மகள்லாம் இல்லை, கொஷின் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? டாட்டர் இன்லா. புரியுதா? டி வந்து ஜேவை என்னென்று அழைப்பார்? டாட்டர் இன்லா. ஸோ சிஸ்டர் இன்லாவை போய் அடுத்த டாட்டர் இன்லாவை வந்து கனெக்ஷன் ஆகிடும். ஸோ தமிழில் புரிஞ்சுக்கிறேன். எல்எம்ஹெச் ஜேடி மற்றும் இ ஆகிய 6 உறுப்பினர்கள் உள்ளன. குடும்பத்தில் ஈக்கு சகோதராகவும் டிக்கும் மகனாகவும் இருக்கும் ஹெச்சுக்கும் எல் என்கின்ற அம்மா இருக்கிறாள். திருமணம் ஆகாத, ஸோ அங்கே அன்மேரிட் வரை கொடுத்தாங்க, திருமணம் ஆகாத இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க? ஈ உடைய தங்கை எம்முக்கு ஜே என்கின்ற மைத்துனி உள்ளார் எனில் டி ஜேவை என்னவென்று அழைப்பார்? ஸோ டாட்டர் இன்லா இஸ் தி ரைட் ஆன்சர். கிளியர் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஈ தான் யாருங்க? அன்மேரிடாக வருவான். அதுவும் பார்த்தா இவன் தான் அன்மேரிட். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியலாம், திரும்ப ஒரு தடவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா டயக்ராம் எவ்ரி திங் எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எக்ஸாம் போலாமா? கொஸ்டின் நம்பர் 10. ஸோ பாயிண்டிங் டு எ பாய் ஆன் எ ஸ்டேஜ். ஸோ ஸ்டேஜில் வந்து ஒரு பாயை வந்து நம்ம பார்க்குறோம் சரிங்களா? பாயிண்டிங் டு எ பாய் இன் எ ஸ்டேஜில் இருக்கார். ஆஷி செட். ஸோ ஆஷிங்கிறது ஒரு லேடி தான். ஆஷி செட்,
ஹீ இவர் பையன் தானே. ஹீ இஸ் தி இவருக்கு யார் இருக்காங்க, பிரதர் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ ஹீ இஸ் தி பிரதர் ஆஃப் டாட்டர் ஆஃப் தி ஒய்ஃப்ஸ் ஆஃப் மை ஹஸ்பண்ட். மைங்கிறதான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அப்போது இந்த யாருங்க ஆஷி இருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஆஷியுடைய ஹஸ்பண்டுடைய சரிங்களா ஒய்ஃபுடைய அதுக்கப்புறம் யார் இருக்காங்க, டாட்டர் சொல்கிறாங்க இல்லையா. டாட்டருடைய பிரதர் தான் இவர். புரியுதா. அப்போ பாருங்கள், நான் தான் ஆஷி, ஆஷியுடைய ஹஸ்பண்டுடைய ஒய்ஃப் யார், நான் தாங்க ஆஷி. ஆஷியுடைய டாக்டர் என்னுடைய டாக்டருடைய பிரதர் என்னுடைய சன். புரியுதா. அப்போ கொஷின் என்ன கேட்டிருக்கான், ஹவு இஸ் த பாய் ஆன் தி ஸ்டேஜ் ரிலேட்டட் டு ஆஷி. இப்போ ஆஷி அந்த குழந்தைய என்னவென்று அழைப்பாங்க, சன், மகன் என்று அழைப்பார். புரியுதா. இஸ் ஈஸியான சம் தான். நெக்ஸ்ட் கொஷின் போலாமா. கொஷின் நம்பர் 11. பாயிண்டிங் டு தி உமன் இன் எ பிக்சர். ஸோ வந்து ஒரு பிக்சர் இருக்குது, அந்த பிக்சரில் வந்து உமன் தான் இருக்காங்க. ரன்வீர் சொல்கிறார். ரன்வீர் செட் ஹர் மதர், இந்த லேடியுடைய மதர் இருக்காங்க, ஹேஸ் ஒன்லி ஒன் கிராண்ட் சைல்டு ஹூஸ் மதர் இஸ் மை ஒய்ஃப். அப்போ நம்ம வந்து இந்த ரன்வீரை பற்றி சொல்கிறோம். ஸோ ரன்வீருடைய ஒய்ஃபு சரிங்களா, ரன்வீருடைய ஒய்ஃப். அவங்க வந்து என்னன்னா, அவங்க யார் அப்படின்னா ஒன் கிராண்ட் சைல்டு. யாருக்கு ஒன் கிராண்ட் சைல்டு, அப்படி யாருக்கு அப்படின்னா இவங்களுடைய அம்மாவுக்கு கிராண்ட் சைல்டாக மாறுறாங்க. புரியுதுங்களா. அவங்களுடைய அம்மாவுக்கு கிராண்ட் சைல்டாக மாறிடுறாங்க. ஹவு இஸ் தி உமன் இன் த பிக்சர் ரிலேட்டட் டு ரன்வீர். புரியுதுங்களா. அப்போ பாருங்கள் என்ன டைரக்ஷன் வரும், என்னென்ன வருங்க. கொஷின் கொடுத்துருக்கிறது ஆன்சர் வந்து கசின் கண்டிப்பாக வராது. ஒய்ஃப் வரலாம், லேடி தான் வரப்போகிறாங்க. எய்தர் ஒய்ஃப் வரலாம் அல்லது சிஸ்டராக வரலாம், லேடி தான் வரப்போகிறாங்க. கொஷின் கேட்டிருக்கிறது ஹவு இஸ் த பிக்சர் ரிலேட்டட் ரன்வீர். இவர் என்ன பண்ணுறாலேப்பா லேடியை தான் இருக்கும். ஸோ கசின் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சரி பார்க்கலாம், ஒய்ஃப் வருமா சிஸ்டர் வருமா. பாருங்கள், நான் தான் ரன்வீர் சரிங்களா, என்னுடைய ஒய்ஃபு ஓகேங்களா. என்னுடைய ஒய்ஃப் வந்து யார் சொல்கிறாங்க, அவங்க வந்து ஒரு கிராண்ட் சைல்டாமா. ஓகேங்களா. யாருக்கு, இந்த ஃபோட்டோகிராஃபில் இருக்கக்கூடிய அம்மாவுக்கு ஒரு கிராண்ட் சைல்டு அப்படின்னா இது யாருங்க இது, இந்த ஃபோட்டோகிராஃப் இருக்கவங்க யார், ஒய்ஃப் இஸ் தி ரைட் ஆன்சர். நான் அந்த ரன்வீருடைய ஒய்ஃப் தான் அவங்க. புரியுதா. ஸோ இவங்கள தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க சுற்றி வளைச்சிக்கிட்டு. கிளியரா. ஸோ படத்தில் உள்ள பெண்ணை பார்த்து ரன்வீர் கூறுகிறார், அது அந்த அவனுடைய அம்மாவுக்கு ஒரே ஒரு பேரனம்மா. ஓகேங்களா. அவனுடைய அம்மா என்னுடைய மனைவி எனில் படத்தில் உள்ள பெண்ணை ரன்வீர் என்று அழைப்பார். நான் திரும்ப சுற்றி வளைச்சி எங்கே வந்திருக்காங்க, தன்னுடைய மனைவியை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. நெக்ஸ்ட் சம் போகலாம். கொஸ்டின் நம்பர் 12. A woman walking with a boy meets another woman. சரிங்களா. ஸோ ஒரு வந்து உமன் போகிறாங்க, ஒரு உமன்னா அவன் போட்டுக்கலாம். ஸோ கூட வந்து ஒரு பையனும் இருக்கிறான். சரிங்களா. வாக்கிங் போயிட்டுருக்காங்க. A woman walking with boy meets another woman மீட் பண்ணுறாங்க. ஓகேவா. And being asked about her relationship with the boy, she says my maternal uncle and his maternal uncle's maternal uncle are brothers. 2 times போட்டு குழப்பறாங்க பாருங்க. How is the boy related to the woman? ஸோ வந்து எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் சேர்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ கொஷின் நம்பர் 12 பாருங்கள். திரும்பவும் உமன் வாக்கிங் வித்து பாய். ஸோ உமன் இருக்காங்க, கூட பையன் போயிட்டுருக்கான். மீட்ஸ் அனதர் உமனை மீட் பண்ணுறாங்க. அண்டு பீயிங் ஆஸ்க்டு அபவுட் ஹர் ரிலேஷன்ஷிப்ஸ். அவன் போய் கேட்குறாங்க, அந்த பாயை பற்றி ஒரு கேட்டுட்ருக்காங்க. ஓகேவா. கேட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஷீ சேஸ், அந்த லேடி சொல்கிறாங்க, என்னுடைய மேட்டர்னல் அங்கிள். அப்போ என்ன மீனிங்கு, என்னுடைய அம்மாவுடைய பிரதர். புரியுதுங்களா. அதான் மேட்டர்னல் அங்கிள். அண்ட் இஸ் மேட்டர்னல் அங்கிள்ஸ் மேட்டர்னல் அங்கிள். அண்ட் இஸ் மேட்டர்னல் அங்கிள் அண்ட் மேட்டர்னல் அங்கிள்.
ஸோ இன்னொரு ரிலேஷன்ஸ் வந்து போட்டு பார்க்கலாமா? இவனுடைய அம்மாவுடைய பிரதருடைய எகைன் அம்மாவுடைய எகைன் பிரதர். ஓகேவா? ஸோ 2 ரிலேஷனை கம்பேர் பண்ணுறாங்க. 2 ரிலேஷன் யாருங்க? இவங்க வந்து பிரதரை தான் குறிக்குது. புரியுதா? இப்போ கொஷினை கேட்டிருக்கான், ஹவு இஸ் த பாய் ரிலேட்டட் டு உமன்? ஹவு இஸ் த பாய் ரிலேட்டட் டு உமன்? இந்த 2 பேர்த்துக்குரிய இது கேட்குறாங்க. ஸோ 2 ட்ரீ போயிட்டுருக்குதுங்க. ஸோ இந்த பக்கத்து ஒரு ட்ரீ, அந்த பக்கத்து ஒரு ட்ரீ. ஃபஸ்ட்டு ட்ரீ என்னத்திங்கன்னா அந்த லேடி தன்னை பற்றி சொல்லிட்டு வராங்க. இன்னொரு ட்ரீ வந்து அந்த பாயை பற்றி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ 2யும் கனெக்ஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியும்? இங்கே 2 பேர்த்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்ன வரும்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க, ஹவு இஸ் பாய் ரிலேட்டட் டு உமன்னா, உமன் தான் இந்த குழந்தையை என்னவென்று எந்த உறவில் அழைக்கிறார். ஸோ பையன். ஸோ இங்கே கொடுத்துருக்க எல்லாமே பாருங்கள் மேலுடைய ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ மேலுடைய ஆப்ஷன்ஸ் வரும் பொழுது என்ன வருங்க, ஒன்று சன்னாக வரலாம், சரிங்களா, அல்லது நெஃப்யூவாக வரலாம். ஸோ 2 தான் ஆப்ஷன் சான்ஸே இருக்குது. அப்போது சன்னையும் நம்ம டிக் பண்ண முடியாது, நெஃப்யூவும் டிக் பண்ண முடியாது. ஸோ சப்போஸ் டிக் பண்ணாலும் ஆப்ஷன் டி பாருங்களேன், எய்தர் சன் ஆர் நெஃப்யூ இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதா? ஸோ இந்த ட்ரீயை திரும்ப வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், அப்போ தான் புரியும். ஸோ எக்ஸாம்பிள் கேட்ட சம்ஸு அப்படியே சுற்றுவோம். ஆனால் 2 ரிலேஷன்ஸ் 2யும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். கோத்ரூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ ஐ திங்க் லாஸ்ட் சம் இது கொஷின் நம்பர் 13. அருமையான சம்மு, எக்ஸாமில் இது மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சம்மில் பாருங்கள், இது மாதிரி ஒரு ரிலேஷன்ஸ் கொடுத்துருப்பான். பி இன்ட்டு சி மீன்ஸ், பி இன்ட்டு சி மீன்ஸ் இன்ட்டை வந்து டாக்டரை குறிக்குது. ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ளஸ் மீன்ஸ் ஹஸ்பண்டை குறிக்குது. மைனஸ் மீன்ஸ் சிஸ்டரை குறிக்குது. அப்படின்னா வாட் டஸ் எம் ப்ளஸ் என் மைனஸ் பி இன்ட்டு கியூ அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து ஆப்ஷன்ஸை வந்து செக் பண்ணணும். செக் பண்ணாங்களா? ஃபஸ்ட்டு வந்து எம் எழுதிக்கலாம். எம் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ன்னு என்ன அர்த்தம்? ஹஸ்பண்ட். ஸோ எம் இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் யாருங்க? என். புரியுதா? மைனஸ் கொடுத்துருக்காங்க. மைனஸ் மீன்ஸ் என்ன வரும்? சிஸ்டர். இப்போ என் இஸ் தி சிஸ்டர் ஆஃப் பி. இன்ட்டு கொடுத்துருக்காங்க, டாட்டரை குறிக்குது. பி இஸ் தி டாட்டர் ஆஃப் கியூ. அப்போ கியூவுடைய மீனிங் தெரியாமல் இருக்கும், அதாவது அவங்க வந்து மேலே ஃபீமேலோ சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த ரிலேஷன் திரும்ப வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். பாருங்கள், எம் இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் என். அப்போ இவங்க 2 பேர் கப்புள் தான், இவங்க 2 பேர் கப்புள் ஆகிடுறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகிடுறாங்க. ஸோ எம் இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் என் அப்படின்னா எம்முங்கிற ஹஸ்பண்டு, என்னங்கிறது ஒய்ஃபு. என் இஸ் தி என்ன வருதுங்க? என் இஸ் தி சிஸ்டர் ஆஃப் பி அப்படி சொல்கிறாங்க. ஸோ சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்னா என்ன ஆயிடுது? இவங்களுடைய சிஸ்டர் அப்படின்னா 2 பேரும் பிரதர், அது 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? பி இஸ் தி டாட்டர் ஆஃப் கியூ. அப்போ கியூ ஒருத்தர் இருக்கார், அவர் ஃபாதராகவும் இருக்கலாம், மதராகவும் இருக்கலாம். அவங்களுக்கு 2 டாட்டர்ஸ் இருக்காங்க அப்படிதான் மீனிங். அதில் ஒரு டாட்டர்ஸுடைய மாப்பிள்ளை தான் அந்த எம்மு. சரிங்களா? அவர் தான் வந்து சன் இன் லாவாக இருக்காங்க. ரைட். கொஷின்ஸ் பாருங்கள், எம் பற்றி பேசுகிறாங்க. எம் இஸ் தி பிரதர் இன் லா ஆஃப் கியூவா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ கொஷின் நம்பர் 13, எம் இஸ் தி பிரதர். இப்போ சொல்லிட்டேன் ஆன்சர், உங்களுக்கு லைட்டாக அவங்க சொல்லியிருப்பேன். பிரதர் எம் இஸ் தி பிரதர் இன் லா ஆஃப் கியூவா? கிடையாது, ஏன்னா அவங்க பிரதர் இன் லா கிடையாது. எம் வந்து என்னங்க? சன் இன் லா இஸ் தி ரைட் ஆன்சர். பேசும்போது சொல்லியிருந்தேன் அவங்க சன் இன் லா அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ கியூக்குரிய சன் இன் லா யார்? எம். ஸோ இது மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இதே நீங்கள் வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கரெக்டாக கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எல்லாமே. ஸோ மோர் தென் 200-300 சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணுங்க. நீங்கள் நினச்சிட்டிங்க 2 hours சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணோன்னா நான் எக்ஸ்பர்ட்லாம் ஆக முடியாதுங்க. சரிங்களா? இல்லை நீங்கள் இந்த வீடியோ மூலயமா கற்றுக்கிட்டாலும் எக்ஸ்பர்ட் ஆக முடியாது. தெரியாத தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ மினிமம் 200 சம்ஸ், நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண பிரெயின் ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். அப்போ நம்ம வந்து டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸாம் ஹாலில் வித்தின் 30 ஆர் வித்தின் 60 செகண்டில் ஆன்சர் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து இதே மாதிரி சம்ஸ் நிறையா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா?